கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் தலையாய நிறுவனமாக இருக்கக்கூடிய டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ் அதனுடைய ஒரு அலுவலகத்தில் நாசிக் நகரில் மகாராஷ்டிராவில் நாசிக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று உருவெடுத்திருக்கிறது. அது குறித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல் வரை போய் டிசிஎஸ்ஐ தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடிய டாடா சன்ஸ் என்ற நிறுவனம் அதுடைய சேர்மன் என் சந்திரசேகரனே ஒரு நீண்ட ஒரு கடிதத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார், ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த பிரச்சனை என்ன என்பதை படிப்படியாக பார்ப்போம். இதை கொஞ்சம் வித்தியாசமாக முதல்ல டாடா சன்ஸ் சேர்மன் என் சந்திரசேகரனுடைய அறிக்கையிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் உடைய நாசிக் பிரான்ச்சில் வந்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், புகார்களும் குற்றச்சாட்டுகளும், குற்றம் வைக்கப்பட்டிருக்கிறது, மிகவும் மோசமானது, வருத்தத்துக்குரியது. இதை நாங்கள் ரொம்ப தீவிரமாக பரிசீலிக்கிறோம். ஒரு சில பணியாட்கள் அல்லது ஊழியர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம், அவர்கள் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அனைவர் மீதும் நாங்கள் அடுத்து என்ன அப்படிங்கிற ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அவர்களை இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். காவல்துறையோடு அவங்க மேற்கொண்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம். டாடா குழுமம் ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி வைத்திருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தவரை, அதாவது எங்களுடைய அலுவலர்களிடம் மோசமான முறையில் அலுவலகத்துக்குள்ளேயே உயர் அதிகாரிகள் நடந்து கொள்வதை, மேலும் அவர்கள் மீது ஏதோ ஒரு விதமான வற்புறுத்தலை பிறர் செய்வதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஜீரோ டாலரன்ஸ். இதை மிக கடுமையாக இதை எதிர்கொள்வோம். முதல்ல எல்லா தரவுகளும் கிடைக்கும் வரை பொறுத்திருப்போம். தரவுகள் கிடைத்ததற்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன், விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து கொண்டு நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ளே நுழைவோம். இதை நாங்கள் எவ்வளவு சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கோம்னா, நிறுவனத்திலேயே டிசிஎஸ் நிறுவனத்தின் நம்பர் 2 ஆர்த்தி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், சிஇஓ அப்படிங்கிறவர் தான் முதன்மை அதிகாரி. அவருக்கு அடுத்த 2ஆம் இடத்தில் இருப்பவர் சிஓஓ, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அவர் பெண்ணாகவும் இருப்பதால் அந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க போல இருக்கு. அவருடைய தலைமையில் உள் விசாரணைக்கு, நிறுவனத்துக்குள்ளே விசாரணை நடத்துவதற்கு அந்த வேலையில் இறங்கி இருக்கிறோம். யார் தவறு இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது மிக தீவிரமான முடிவுகள் எடுக்கப்படும். என்னென்ன எங்களுடைய செயல்பாடுகளில், வழிமுறைகளில் ஏதேனும் தவறு இருந்தால் அந்த தவறு உடனடியாக சரி செய்யப்படும் அப்படின்னு இவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். இந்த அறிக்கை ஏன் வருது அப்படிங்கிறது நம்ம ஆரம்பிப்போம். அதற்கு பிறகு முன்னையும் பின்னையுமா போய்விட்டு வருவோம். நிறுவனத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நமக்கு திடீரென்று கிடைத்த செய்தி. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் டிசிஎஸ் நிறுவனத்தில் அவர்களுடைய நாசிக் ஆஃபீஸில் சில பெண்கள் சில குற்றச்சாட்டுகளை அவங்க அந்த நிறுவனத்துக்கு உள்ளே அனுப்பியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு நிறுவனத்தில் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா பல வகையான குற்றச்சாட்டுகள் வரும். அப்போ அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கும், அதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பெண்கள் கொடுத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலை. என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பார்த்தா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் சீண்டல்கள். இதோடைய மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் இனிமேல் தான் வரும். அது வர வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம். பட் பொதுவாக இதை சொல்லுவோம். பாலியல் சீண்டல்கள் மட்டுமல்ல, பாலியல் உறவு கொள்தல், வன்புணர்வு, அதாவது ஃபோர்ஸிபிள் பாலியல் உறவு, அதை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் எமோஷனலாகவும் மற்ற வகையிலையும் மிரட்டுதல், திருமணம் செய்து கொள்வதாக ஒரு ப்ராமிஸ், ஆனால் பாலியல் உறவுக்கு பிறகு உனக்கு திருமணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு சொல்வது, கூட்டமாக சேர்ந்து கொண்டு இதை செய்வது. கூட்டமாக சேர்ந்து கொண்டுன்னா நான் கூட்டு வன்புணர்வுன்னு சொல்லலை. ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணிட்டு அதற்கு பிறகு இந்த மாதிரியான உறவில் ஈடுபடுதல். இது எல்லாத்தோடையும் கூட மத மாற்றம் செய்வதற்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது இதில் கூட வருது. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாரும், இப்போ நீங்கள் பொதுவாக இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்க்குறோம். இந்த கட்டுரையை நான் அதுலேருந்து எடுத்திருக்கேன். அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய பெயர்கள் கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய மதம் கிடையாது, எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஆனால் அது எல்லாமே வெளியில் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் அரசு
தரப்பிலிருந்து அவங்க பெயர்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதல் தகவல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. பல தகவல்கள் நமக்கு வெளியில் வந்துருச்சு. ஆனாலும் இன்றைக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை பற்றி கட்டுரைகளை எழுதக்கூடிய, செய்திகளை கொடுக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது. அப்போ இதை பற்றியும் பேச வேண்டிய ஒரு தேவை வருகிறது. இது எல்லாத்துலேயும் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் சற்றே ஒரு உயர் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். கூடவே ரொம்ப முக்கியமாக HR, மனிதவள மேம்பாட்டுத்துறைன்னு சொல்லுவோம், அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி. ஏன்னா அவங்கள்ட்ட தான் கம்ப்ளைண்ட்டே போகும். அந்த கம்ப்ளைண்ட் போகக்கூடியவர்களே அந்த பெண்ணும் இஸ்லாமிய பெண், அவரும் இதற்கு ஏதோ ஒரு விதத்தில் துணை போகியிருக்கிறார். குற்றச்சாட்டுகள் அவரிடம் வரும்பொழுது அவர் வந்து அந்த குற்றச்சாட்டை எடுத்துக்கொள்ளாமல் அதை தள்ளி விட்டிருக்கிறார். இதில் உங்களுக்கு வந்து பாஷ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. POSH அப்படின்னு. இது வந்து பணியிடத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் ரீதியான சீண்டல்கள், வெறும் சீண்டலே கூட கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாஷ் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையே. ஒரு நிறுவனத்தில் ஆண்கள் மட்டுமே பணி செய்தாலும் கூட, அங்கே பெண்ணே கிடையாது அப்படின்னாலும் கூட, பாஷ் கமிட்டி என்று ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அது இத்தனை பேர் அங்கே வேலை செய்கிறார்கள் என்றால் இது நடக்க ஆரம்பிக்க வேண்டும். அது பெண்களையும் ஆண்களையும் உள்ளடக்கிய ஒரு குழுவாக இருக்க வேண்டும். இதற்கு அந்த நிறுவனத்துக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒருவர் அதோடைய தலைவராக இருப்பார், இந்த குழுவின் தலைவராக இருப்பார். நீங்கள் பாஷ் கமிட்டிக்கு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை அனுப்பினால், ஒரு பெண், இப்பொழுதைக்கு வந்து பெண் மையமாகத்தான் இது இயங்குகிறது, ஒரு பெண் ஒரு குற்றச்சாட்டை அனுப்பினால் அதை எப்படி பரிசீலிக்க வேண்டும், இதுக்கெல்லாம் சட்டம் இருக்கிறது. இவ்வளவு பெரிய நிறுவனமான TCSல் இந்த பாஷ் கமிட்டியே ஒரு பிரச்சனையில் இருப்பது போல தெரிகிறது. ஏன்னா இது யாருக்கு போக வேண்டுமோ அந்த இடத்திலேயே கொல்யூடிங் பர்சன் ஒருத்தர் இருப்பது போல தெரிகிறது. சரி, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ இதில் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாரையும் அடிஷ்னல் சீஃப் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் முன்னால் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அவங்களும் வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வரை, இன்றைக்கு 14, நாளைக்கு 15 வரை போலீஸ் கஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஒரு TCS அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் பேரெல்லாம் கொடுக்கல. அதாவது இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருப்பது யாருன்னு பார்த்தா மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 7 பேர் ஒரு சாதாரண பணியாளர்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். ஒருவர் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் கேட்டகரியில் இருப்பவர், அவர் பெண். இந்த 6 பேர் ஆண்கள். இவங்க வந்து ஒரு பெண் குற்றம் சாட்டி இருக்கிறார். இந்த கைது செய்யப்பட்ட 6 பேரில் 2 பேர் எனக்கு பாலியல் ரீதியில் தொல்லை கொடுத்தனர் அப்படின்னு, அதற்கு ஆதரவு கொடுத்ததாகவும், அதில் வந்த குற்றச்சாட்டை கையில் எடுத்துக்கொள்ளாத காரணத்தினாலும் இவர் மீதும், இந்த பெண் மீதும், அந்த அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் மீதும் குற்றம் போயிருக்கிறது. இவங்க 51 வயதானவர் அப்படிங்கிறது மட்டுமில்ல, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாஷ்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாஷ் கமிட்டியிலே அவர் மெம்பர். அவங்க வந்து பூனாவிலிருந்து அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து தகவல். இதை மேலும் மேலும் தோன்றதில் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதை முழுமையாக தோண்டுவதற்காக. இந்த குற்றச்சாட்டையே எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, அதை அந்த நிறுவனத்துக்குள்ளே யாரும் சரியாக கையாளலை. அதனால் அந்த குற்றச்சாட்டு வெளியில் காவல்துறைக்கு போயிருக்கிறது. காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க, இதான் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது செய்தி. ஒரு 7 பெண் காவலர்களை அந்த இடத்துல வந்து அண்டர் கவர் இந்த நிறுவனத்துக்குள்ளே வேலைக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவர்கள் இந்த நிறுவனத்துக்குள்ளே போய் சாதாரண பணியாள் போல போய் அங்கே நடப்பது எல்லாவற்றையும் கவனித்து, எந்தெந்த இடத்துல CCTV கேமரா இருக்குங்கிறதுலேருந்து ஆரம்பித்து, யார் வந்து பெண்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள்ங்கிறதுலேருந்து, எந்த மாதிரி பெண்கள் இதில் மாட்டுகிறார்கள்லேருந்து, நீண்ட ஒரு உள்ளே இருந்தபடியே அந்த அண்டர் கவர் ஆட்கள் தகவல்களை எல்லாம் சேகரித்ததற்கு பிறகு, அந்த தகவல் அடிப்படையிலும் இந்த CCTVயிலிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலும் இவங்க வந்து இந்த 6+1 7 பேரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து இப்பொழுது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி, அதிலிருந்து போலீஸ் கஸ்டடி. இதுக்கப்புறம் இது என்ன, அந்த இந்த சிறப்பு புலனாய்வு குழு என்ன சில விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னா,
இந்த அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் அவங்க தான் அந்த ஹெச்ஆர் துறை சேர்ந்தவங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து இந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னும் என்னென்னலாம் எடுத்திருக்காங்கன்னா 78 இமெயில் இந்த இந்த பலருடைய டிவைஸ்லேருந்து. அதில் என்னெல்லாம் அவங்க பேசியிருக்காங்கன்னா, இதை விட்டுட்டு போமா, இந்த பிரச்சனையெல்லாம் பெருசுபடுத்தாத, இது ஏன் இதுக்கு நீ ஹைலைட் பண்ண விரும்புகிற, லெட் இட் கோ, லீவ் இட் அப்படின்னே அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு என்னை வந்து 2 பேர் இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க பணியாளர்கள் என்ன பாலியல் ரீதியில் துன்புறுத்துகிறார்கள், என்ன ஃபோர்ஸ் பண்ணி உடலுறவு கொள்கிறார்கள் அப்படின்னாலே அது ரேப். அது அப்படின்னா ஒரு பெண் அதிகாரி வந்து விட்டுட்டு போமா, இதை போய் பெருசுபடுத்தாத என்று சொல்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன ஆகுது, அந்த 2 பேர் இன்னும் தைரியமாக இன்னும் பல பேரிடம் தங்களுடைய கைவரிசையை காட்டுகிறார்கள். அதுக்கப்புறமா வந்து 38 கான்வர்சேஷன் அதெல்லாம் வந்து அவங்க அதுலேருந்து கைப்பற்றியிருக்காங்க. ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்டேருந்து ஃபோன் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது மேற்கொண்டு இது என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா, இதில் வந்து என்னென்ன சார்ஜஸ் இவங்க மேலே போட்டிருக்காங்கன்னா, 6 பேரில் ஒருவர் மீது செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் அன் ஆஃபீஸ் கலீக் அண்டர் அ பிரீச் ஆஃப் மேரேஜ் ப்ராமிஸ். திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டது, கூட வேலை செய்கிறவங்களோட. அது ஒன்று. மீதி 5 பேர் மீது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் ரீதியாக சீண்டியது. அடுத்தது வந்து ஹர்ட்டிங் ரிலிஜியஸ் சென்டிமெண்ட். இதுதான் அடுத்த ஒன்று புதிதாக நமக்கு வருகிறது. பொதுவாக இந்த பாலியல் சுரண்டல்கள், பாலியல் சீண்டல்கள் அப்படிங்கிறது பல நிறுவனங்களில் நடப்பது தான். இதோட கூட வந்து மத நம்பிக்கையை புண்படுத்துதல். கடந்த 4 வருடமாக இது நடந்திருப்பதாக இவர்கள் வந்து இந்த முதல் தகவல் அறிக்கையில் சார்ஜ் ஷீட்டில் கொடுக்குறாங்க. சார்ஜ் ஷீட் வந்துருச்சான்னு தெரியல, முதல் தகவல் அறிக்கையில். அதுக்கப்புறமா வந்து ரேப், இதில் இன்னும் எவ்வளோ பேர் மீது அந்த ரேப் வழக்கு இருக்குது அப்படின்னு தெரியல. மொத்தம் 9 வழக்குகள் செக்ஷுவல் பல்வேறு பாலியல் சீண்டல், துன்புறுத்தல், வன்புணர்வு அந்த மாதிரியான இதிலெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செக்ஷன் 75 இந்த புதிய சட்டம், பழைய சட்டம் இல்லை, இந்த பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 75 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷன் 76 அசால்ட் ஆர் யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் டு உமன் வித் இன்டென்ட் டு டிஸ்ரோப். அதாவது ஆடைகளை பிடித்து இழுத்து களைதல், அவர்களை பாலியல் ரீதியாக தாக்குவதற்கான முன்முயற்சி அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். 79 செக்ஷன் 79 வார்த்தைகளால், சமிக்கைகளால் அல்லது செய்கைகளால் ஒரு பெண்ணுடைய இன்சல்ட்டிங் த மாடஸ்டி ஆஃப் த உமன் அப்படின்னா ஒரு பெண்ணை பாலியல் ரீதியில் துன்புறுத்துதல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 49 அபட்மெண்ட், செக்ஷன் 49 இதற்கு தூண்டுவது. செக்ஷன் 356 டிஃபமேஷன், அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது. அதற்கு பிறகு செக்ஷன் 3/5 அது வந்து காமன் இன்டென்ஷன், அதாவது அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொல்லை கொடுக்க வேண்டும் என்று நடந்து கொள்வது அப்படின்னு வைத்துக்கொள்வோம். இது எல்லாம் இதில் 3 பேர் மீது இந்த வழக்குகள்லாம் போடுறாங்க, இன்க்ளூடிங் அந்த அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். இந்த 6 பேருமே சிறையில் இருக்காங்க. அந்த 7வதுக்கும் போலீஸ் கஸ்டடியில் தான் எடுத்திருக்காங்க. 7 பேருமே சிறையில் இருக்காங்க. இதை தவிர அந்த நிறுவனத்தின் மீது இந்த பாஷ் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்ததே இந்த மாதிரியான விவரங்கள்லாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான். அப்போ இந்த ஐடி கம்பெனியானது, இந்த டிசிஎஸ் என்பது பாஷ் ஆக்டை வயலேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றியும் அவர்கள் ஆராய்கிறார்கள். இதில் நான் வந்து 2 விஷயமாக பார்க்குறேன்னா, அது ஒன்று வந்து பொதுவான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பணியிடத்தில் பாலியல் ரீதியான சீண்டல், தாக்குதல், வன்புணர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. இப்போ ரொம்ப கடுமையான சட்டம் வந்திருக்கு. இது தாண்டி இந்த இடத்துல நம்ம ஒன்னொன்றை பார்க்கிறோம், மத ரீதியான புண்படுத்தல், மத மாற்ற முயற்சி, அது ஒன்று சேருகிறது இதில். இப்போ இதை செய்தவர்கள் அனைவருமே ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்த வந்து ஒரு ஒரு கொதிகலன் மாதிரி ஆக்கிடுது. ஆக்சுவலாக ஏற்கனவே இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் பல்வேறு இடங்களில் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இது வந்து adds fuel to the fire அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் டிசிஎஸ்டைய பார்வையிலிருந்து பார்க்கும்பொழுது டாடா சன்ஸ் கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லேயே டிசிஎஸ் தான் மிக அதிகமாக லாபம் சம்பாதிக்கக்கூடியது. லாபம்னா அதாவது அவங்க
ட்ரக்கில் கொண்டு வந்து பணத்தை கொட்டுற மாதிரியான ஒரு அளவுக்கு அவங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கம்பெனியில் 2023 வேற ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அது வந்து லஞ்சம் கான்ட்ரவர்சி. இது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, ஒரு தனியார் நிறுவனத்தில் லஞ்சமா அப்படின்னு. இந்த தனியார் நிறுவனத்தில் ஆர்எம்ஜின்னு சொல்லுவாங்க, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்ட்டு. இந்த ஆர்எம்ஜிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை அவங்களுக்கு. இந்த துறையின் உயர் அதிகாரிகள் இவங்க தான் வந்து இந்த ஸ்டாஃப் ஆகுமெண்டேஷன் என்ற வேலையை செய்வார்கள். நீங்கள் டிசிஎஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு 10 பேர் தேவை அப்படின்னா 5 பேர் உள்ளே இருக்காங்கன்னா 5 பேரை வெளியிலிருந்து அவசரமாக நீங்கள் வந்து டெம்பரரி ஸ்டாஃபாக எடுத்துக்க வேண்டியிருக்கும். நான் ப்ராஜெக்ட் பண்ண 10 பேர்னா 10 பேரை நீங்கள் வேலைக்கு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்டாஃப் ஆகுமெண்டேஷன் தான் டிசிஎஸோடைய மிகப்பெரிய ரெவென்யூ ஸ்ட்ரீம். இந்த துறையில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கணிசமாக இப்போ 100 வெண்டர் 200 வெண்டர் இருப்பாங்க, 1000 வெண்டர் கூட இருப்பாங்க டிசிஎஸ் போன்ற ஒரு கம்பெனிக்கு. அதில் யாருக்கு இந்த வேலையை தருது? ஸோ அதை ரிக் பண்ணி நீ ஒரு கம்பெனிகிட்ட போய் நீ எனக்கு வந்து லஞ்சம் கொடு, லஞ்சம் கொடுத்தா தான் நான் உனக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு மட்டும் கான்ட்ராக்ட் கொடுத்து பலருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காத ஒரு வேலையை பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க சில ஆட்கள். இது அந்த நிறுவனத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? அதை கண்டுபிடித்திருக்க முடியாதா? கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கடைசியாக ஒரு வெண்டார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். எங்கேயோ அதுக்கு அங்கேயும் ஆம்புட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு கடிதம் போட்டு எங்கிட்ட இந்த மாதிரி மாதம் லஞ்சம் வாங்குறாங்க உங்கள் ஆளுங்க, எங்களால் தாங்க முடியலைங்க அப்படின்ட்டு. உடனே இவங்க வந்து அதை கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சி ஜூன் மாதம் இது வெளில வந்தது இந்த தகவல். அக்டோபருக்குள்ளே அவங்க ஆட்களை எல்லாம் கண்டுபிடிச்சு 19 பேர் மேலே குற்றம் சுமத்தி அதில் 16 பேரை வேலையை விட்டு நீக்கி அதில் வந்து வெரி ஹை ரேங்கிங் ஆஃபீஸர் ஒருத்தர் 3 பேரை அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விசில் ப்ளோவர் மட்டும் இல்லைன்னா இது நடந்திருக்காது. அப்போ இவ்வளோ பெரிய லஞ்ச குற்றச்சாட்டு ஒன்று அந்த பெரிய நிறுவனத்துக்கு வந்திருக்கு. இப்போ அதை விட மோசமாக ஒரு கிளையில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு தொடர்ச்சியாக நமக்கு தெரிந்தவரை 4 ஆண்டுகளாக அங்கே பாலியல் துன்புறுத்தல், பாலியல் சீண்டுதல். இந்த பாலியல் சீண்டுதலை பற்றி பாஷ் கமிட்டியில் இருக்கிற ஒருத்தங்கள்ட்டையே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த அம்மா அந்த கம்ப்ளைண்ட்டை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு சும்மா விட்டுட்டு போமா, பரவாயில்லம்மா, வாங்கிக்கோ இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவர்களும் சேர்ந்து அபெட் பண்ணியிருக்காங்க. அந்த நிறுவனம் இதை வந்து கொஞ்சம் கூட கவலைப்படலை. இத்தனைக்கும் அந்த நிறுவனத்தில் சிசிடிவி கேமரா இருக்குது, ஒருத்தம் கூட கவலைப்படலை. அதை விட மோசமானது இது வந்து அங்கே மத ரீதியான துன்புறுத்தல், மத மாற்றம் தொடர்பான வேலை நடத்தல் அப்படிங்கிறது வந்து டிசிஎஸ் உடைய பெயருக்கும் புகழுக்கும் மிகப்பெரிய களங்கம். டாடா சன்ஸ்ங்கிற நிறுவனத்துக்கு இது மிக மிக மிகப்பெரிய களங்கம். இதிலிருந்து அவர்கள் எவ்வாறு மீண்டு வரப்போகிறார்கள்? இப்போ நம்ம பார்த்தபடி தங்களுடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரையே தலைமையாக வைத்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். வெளியில் அஃப்கோர்ஸ் லா அண்ட் ஆர்டர் வில் டேக் ஓவர். பெரிய அளவுக்கு இவங்க ஒரு நிறுவனமாக இருக்கிறதுனால காம்பன்சேஷன் பே பண்ண வேண்டியிருக்கலாம். இதில் வேலை பார்த்த இந்த காரணத்தினால, இந்த பாலியல் சீண்டல்னால வேலையை விட்டு ஓடியவர்கள், வேலையிலேயே இருந்து கொண்டு துன்பப்பட்டவர்கள், இந்த பெண்கள் அத்தனை பேரும் உண்மையிலேயே அந்த நிறுவனத்திடமிருந்து காம்பன்சேஷன் கேட்கலாம், கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். பார்க்கலாம் இது எப்படி போகிறது என்று. இது இந்தியன் கார்ப்பரேட் ஹிஸ்டரியில் சமீபத்தில் வந்த மிகப்பெரிய ஒரு ஸ்கேண்டல் அப்படிங்கிறதாக நான் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.